என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இந்த மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய இறைத்துறையை சார்ந்த எங்களுடைய குருமகா சன்னிதானங்களுக்கும், திரைத்துறையை சார்ந்த பெரியவர்களுக்கும், உரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உண்மையிலேயே ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோன் வந்துச்சு. சேவியோ சார் தான் கால் பண்ணார். ஃபோன் பண்ணி சாமி பாட்டு வெளியிடணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்னு. உங்கள் பேர் சேவியோ அப்படின்னு சொன்னார். அப்போதான் எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. இன்னைக்கு கூட தொகுப்பாளர் சொல்லும் போது சொன்னாங்க, சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறது. உண்மையான பொருள் என்ன தெரியுங்களா? நீங்கள் சிவனோடு சொத்தாகிட்டீங்கன்னா, சிவனோட சொத்தாக மாறிட்டீங்கன்னா, உங்களுடைய குலம், மதம் எல்லாமே நாசமாகி சிவ சம்பந்தம் உடையவர்களாக மாறுகிறீர்கள். அதைத்தான் இந்த மேடை காட்டுது. அதையும் தாண்டி இந்த அறக்கட்டளை இதை வெளியிடுவது அறக்கட்டளையினுடைய பொறுப்பல்ல, அது அறங்கட்டளை. ஏன்னா திருவாசகத்துல வரக்கூடிய சொல்ல நீங்க வச்சிருக்கீங்க. யான் அறக்கட்டளை, வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமா இன்மையுமாகி கோனாகி யான் எனதென்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றாய் என் சொல்லி வாழ்த்துவேன் மாணிக்க வாசகர் சொன்னார். அந்த வகையிலே இறை சம்பந்தமுடைய அறக்கட்டளையின் ஆண்டவனுடைய கட்டளையால் இது நிகழ்கிறது. அதிலும் சிறப்பாக ஏன் தமிழ் பாட்டுக்கு இப்படி ஒரு வரவேற்பு விழா, ஒரு அறிமுக விழா வைக்க வேண்டும் என்று சொன்னால், உலக மொழிகள் எல்லாம் இறைவனை பாடிக்கொண்டிருக்க அந்த இறைவனே இறங்கி வந்து இலக்கியம் பாடிய மொழி என்று சொன்னால் அது தமிழ் மொழி. நான் தமிழாசிரியராக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுரையை பத்தி கூட சொன்னாங்க. உண்மையிலேயே குறுந்தொகையில 2வது பாட்டு யார் எழுதினார்கள் என்று பார்த்தால் கீழே போட்டிருப்பாங்க. கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது எளிய நட்பின் மயிலைய செரிய தெரிவி குந்தலின் நிறைய உணவோ நீயறியும் பூவேன்னு பாட்டு போட்டு இப்படிக்கு இறையனார்னு போட்டிருக்கும். இறைவனை எழுதிய பாட்டு, அதாவது தெய்வ தமிழ், நம்முடைய தமிழ். சிறப்பா பண்ணியிருந்தாங்க. அவ்வளவு அருமை. அதுவும் அகரவா மகரவா. இது உண்மையிலேயே சிகரத்திற்கு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுல பாடலாசிரியர் சொல்லிக்கிறேன், அங்க இருக்காரு ஐயா, நான் ஒரு தமிழ் வாத்தியா இருக்கிறனால நீங்க பாட்டு அனுப்பிச்சு, ஐயோ உட்காருங்க, நீங்க ஏதாவது கேள்வி கேட்பேன்னு நினைச்சிட வேண்டாம். உண்மையிலே கேட்டா எனக்கே பதில் தெரியாது. நான் உண்மையிலேயே படிச்சு பார்த்ததுல எந்தெந்த இடத்துல எதுகை வரணுமோ அந்த இடத்துல எதுகை வந்திருக்கு, எந்த இடத்துல மோனை ஒன்றணுமோ மோனை ஒன்று இருக்கு, எந்த இடத்துல இயைபு வந்திருக்கணுமோ வந்திருக்கு. அப்படி இலக்கிய நுட்பத்தாலும் இலக்கண சிறுமையாலும் இந்த பாடு தகுதி உடைத்து என்பதை நாங்கள் தமிழாசிரியராக இதற்கு நாங்கள் சான்று தரலாம். அதையும் தாண்டி இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சொல் வருவது சாதாரண விஷயம் இல்லைங்க. கவிஞர்கள் எழுதுவது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்? எங்க சாமிக்கு தெரியும். சுந்தரமூர்த்தி நாயனார் ஒருத்தர், அவர் அடியார்களை பாடணும்னு விரும்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பாடுறது, எப்படி வரி எடுத்து கொடுக்கறதுன்னு தெரியல. அப்ப சிவபெருமானே ஒரு சொல் எடுத்து கொடுத்தார். தில்லைவாழ் அந்தடதம் அடியாருக்கு மடியன்னு. சிவனை பாடும் போது என்ன உன்ன பாடணுமா, எனக்கு எதை வச்சுப்பா பாடுறது, வார்த்தை வரலையேப்பா அப்படிங்கிற போது என்ன திட்னி இல்ல, அதை வச்சே பாடு அப்படின்னாரு. பித்தா அப்படின்னு வார்த்தை எடுத்து கொடுத்து பாட வச்சார். சேக்கிழார் நம்ம ஊர்காரரு, இங்க குன்றத்தூர்காரரு, அவர் எழுதணும்னு நினைச்சார். என்ன பண்றதுன்னு தெரியல, உலகலாம்னு வார்த்தை எடுத்து கொடுத்தார். அப்படி ஒவ்வொரு சொற்களாலும் பாமாலை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. நம்முடைய சாரதி அவர்கள் சிறப்பாக கவிச்சாரதியாக தேர் நடத்தி இருக்கிறார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்து நம்முடைய ஐயா கோல்டு தேவராஜ் ஐயா, இந்த குரல் இருக்கு பாத்தீங்களா, இந்த குரல் என்பது வாரியார் சாமி சொல்லுவாங்க. குரல் எப்படி வாய்க்கும் அப்படின்னு கேட்டா, போன ஜென்மத்தில் யாரெல்லாம் கடவுளுக்கு தேனால் திருமஞ்சனம் அபிஷேகம் செய்தார்களோ அவர்களுக்குத்தான் குரல் வாய்க்கும் என்று சொன்னார்கள். அந்த வகையில தெய்வீக குரலுக்கு சொந்தக்காரர் நம்முடைய ஐயா அவர்களை நாம் என்னைக்கும் பிடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி ஏஐ தொழில்நுட்பம் அப்படிங்கிறது ஒன்று இங்கே வந்திருக்கு. இன்றைக்கு காலையில எனக்கு ஒரு பட்டிமண்டப தலைப்பு கொடுக்கப்பட்டது. ஒரு தொலைக்காட்சியில தொழிலாளர் தின பட்டிமண்டபத்திற்காக ஏஐ தொழில்நுட்பம் வரமா சாபமா அப்படிங்கிற தலைப்பு. எனக்கு வரம்னு கொடுத்துட்டாங்க. எப்படி சார் ஏஐ போய் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையிலேயே இந்த அகரவா மகரவாவினுடைய அந்த படத்தொகுப்பை பார்த்ததற்கு பிறகு நாம் வரமே என்று பேசலாம் என்பதை நான் முடிவு செய்தேன். அந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க. பல வகையில் இங்க பல பேர் உழைச்சிருக்கீங்க. அது ஒரே சில விஷயத்த சொல்லிடுறேன் தமிழ் வாத்தியாருங்கிறதுனால. அகரவா மகரவா, இந்த ஓம்ங்கிற மந்திரம் கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, ஓம் ஆ கூட்டல் உ கூட்டல் இம், அகரம் உகரம் மகரம் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் ஓம். அகரம் என்பது படைத்தல், மகரம் என்பது ஒடுக்குதல், அழித்தல்ல ஒடுக்குதல்.
படைத்தல் அழித்தல். வாரியார் சாமிகள்கிட்ட கேட்டாங்க, சாமி உங்க நாட்டில் இருக்கிற சாமி எங்க நாட்டில் இருக்கிற சாமி ஒண்ணுதானா சாமி, சொல்லுங்க சாமி. எங்க சாமி வாரியார் சாமி சொன்னாங்க, ஆமா எங்க சாமி என்ன பண்றாரோ உங்க சாமி அதைத்தான் பண்றாரு, அதைத்தான் நீங்க பேரை சுருக்கி வச்சிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன உங்க நாட்டில் சாமி என்ன சொல்றீங்க, இங்கிலீஷ்ல காட்னு சொல்றீங்க. ஜி ஃபார் ஜெனரேட்டர், ஓ ஃபார் ஆபரேட்டர், டி ஃபார் டெஸ்ட்ராயர், படைத்தல் காத்தல் அழித்தல். இந்த பாட்டில் என்ன இருக்கு, அகரம் என்கின்ற படைத்தலும் மகரம் என்கின்ற ஒடுக்குதலும் டெஸ்ட்ராயும் இருக்கிற காரணத்தால் இந்த பாடலை படிப்பவர்களால் இறைவனர்கள் எப்போதும் காக்கப்படுவார்கள் என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அதனால் நம்ம எல்லாம் என்றைக்கும் காப்புடன் இருக்கலாம். இங்க மேடையில் இருக்கிறவங்க கூட சொன்னாங்க, பெரியார் கொள்கையை பின்பற்றவர்கள் இருக்கிறார்கள், கடவுள் மறுப்ப. உண்மையிலேயே பெரிய புராணத்தை நாம் சரியாக புரிந்து கொண்டிருந்தால், சிவபெருமான் காட்டிய பெரிய புராணத்தை சரியாக புரிந்து கொண்டு வாழ்க்கையை நடத்தி இருந்தால் பெரியார் என்பவரே தேவைப்பட்டு இருக்க மாட்டார். அங்கிருந்து எடுத்து கொடுத்தார். குலம் வேண்டாம்னு சொன்னாங்க, மதம் வேண்டாம்னு சொன்னாங்க, எல்லாத்தையும் பெரிய புராணம் சொல்லிருச்சு. அதை இன்னும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துதான் நம்முடைய வணக்கத்துக்குரிய பெரியார் அவர்கள் என்று சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில இதுல பங்கு கொண்ட அத்தனை பேருக்கும், அறக்கட்டளையை சார்ந்தவர்கள், விரல் நுனி வித்தை செய்தவர்கள், குரல் நுனி வித்தை செய்தவர்கள், திரையால் வித்தை செய்தவர்கள் அத்தனை பேரும் இந்த பாடல் இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள். அவர்கள் காலம் தாண்டியும் இந்த பாடல் உங்களுக்கு புகழை சேர்க்கும், புகழை தாண்டி இறைவன் என்கின்ற புண்ணியத்தை சேர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த விழாவிலே, பாடல் அறிமுக விழாவிலே, அதுல குறிப்பா ஒன்று சொல்லணுங்க. இந்த இசை நாங்க வந்து உட்கார்ந்த உடனே இந்த இதுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த இசையை போட்டாங்க. உடனே நான் ஒரு பாட்டு எடுத்து எழுதி வச்சேன். என்ன பாட்டுன்னு கேட்டீங்கன்னா, 11ஆம் திருமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல சிவபெருமானுக்கு வாசிக்கக்கூடிய வாத்தியங்களை பத்தி வருது. சரிங்களா? கை கிளை அப்படின்னு ஒரு பாட்டு தொடங்க. அந்த பாட்டுல வரக்கூடிய அந்த வார்த்தைகளை மட்டும் நான் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. சச்சரி, கொக்கரை, தக்கையோடு, தகுனிதம், துந்துபி, தாளம், வீணை, மத்தளம், கரடிகை, வன்கை, மென்தோல், தமருகம், குடமுழா வாசித்து அத்தனை விரைவினோடும் எங்கள் அப்ப நாடுமிடம் ஆலங்காடு அப்படின்னு காரைக்கால் அம்மையார் பாடுறாங்க. அந்த மாதிரி வந்து உட்கார்ந்த உடனே அந்த இசை வந்து நம்ம ஆண்டவனுடனேயே ஒன்று சேர்க்க வகையில இசை இருந்துச்சு. ஏன் இசைக்கு இசைன்னு பேருனா, இசையை வைக்கிற காரணத்தால் அந்த இசையை சிறப்பாக செய்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சேவியோ சார் அவர்கள், உண்மையிலேயே உங்களுக்கு வருங்காலத்திலே திரைத்துறையிலே மாபெரும் ஒரு மகுடம் காத்து கொண்டிருக்கிறது. அதை சிவபெருமானே தந்து விடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நம்முடைய கணேஷ் ராகவேந்திர ஐயா அவர்கள், சாரதி ஐயா அவர்கள், கோல்டு தேவராஜ் ஐயா அவர்கள், கௌதம் அவர்கள் இதுக்கு அறக்கட்டளையின் சார்பாக இதை செய்ய வேண்டும் என்பதை அவங்க வந்து கல்விக்கும் செய்கிறார்கள், கடவுளுக்கும் செய்கிறார்கள். கல்வியே கடவுளாக பார்க்கிறார்கள். நம்முடைய பிரதீப் குமார் சார் அவர்களுக்கும், தீபா அம்மா அவர்களுக்கும், இதை சிறப்பாக தொகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தொகுப்பாளர் அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். இந்த பாடல் வெளியீட்டு விழாவானது கண்டிப்பாக வெற்றி வாகை சூடும். தமிழர்கள் மத்தியிலே தலை தோங்கும். தமிழர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று தமிழ் சொல்கிறது. அந்த வகையிலே எல்லா நாட்டிலும் புகழ் பெற்று எப்போதும் சிறப்பாக இருக்க எல்லாம் வல்ல இறையிருள் இந்த பாடலுக்கு துணை நிற்கும் என்று சொன்னால் அது மிக இல்லை என்று சொல்லி, இந்த பாடல் என்றைக்கும் நம்முடைய சிவபெருமானுடைய அருளை போன்று வளர வேண்டும் என்பதை வாழ்த்தாக சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மலபாடியில் மாணிக்கமே, அன்னே உன்னையெல்லாம் இனி யாரை நினைக்கேனே, கீழார்கோவனவன் திருநீருமை பூசி உந்தன் தாழே வந்தடைந்தேன் தலைவாயனை என்றுகள் நீ, வாழார் கண்ணி வந்தா மழவாடியுள் தலைவா மழவாடியில் மாணிக்கவே, ஆளார் உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. எல்லாம் வல்ல சிவப்பரம்பொருளுடைய தனிப்பெரும் கருணையினாலே என்னுடைய ஞான சர்க்குருவினுடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வணங்கி கொண்டு இன்றைய நாள் ஒரு பொன்னான நாளாக திகழ்கிறது.
இந்த இசை வெளியீட்டு விழா என்பது ஆண்டவன் அருளால ரொம்ப நன்றாக அமைந்திருக்கிறது. இதை 2 முறை இந்த திருக்காட்சியை நமது முன் அதை ஒளிபரப்பி காட்டினார்கள். அந்த 2 முறையுமே அப்படியே கண் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த மலைகளும் நடுவில் அந்த சிவனையும் நம்ம இது பண்றது, என்றாவது ஒரு நாள் இந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போய் சாமியை தரிசனம் பண்ண மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம காட்டுது. ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஒரு இயற்கை சார்ந்த ஒரு இடங்கள்ல போய் வழிபாடு பண்ணணும், தவம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த எண்ணத்தை இந்த பாடல் காட்சிகள் நமக்கு நினைவுபடுத்துகிறது. ஏன்னா சிவன் என்ற சொல்லுக்கு இயற்கை வடிவம்னு பேர். இயற்கையை தான் நம்ம சிவன் சொல்லி கும்பிடுறோம். அதனாலதான் நம்ம பெரியவர்கள்லாம் பார்த்தா எங்கெல்லாம் ரொம்ப இயற்கை அழகு இருக்கோ அங்கெல்லாம் ஒரு வழிபடக்கூடிய ஒரு இடமாக, புனிதமான இடமாக மாற்றி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அது வேற என்ன மாதிரி இன்றைய சூழலுக்கு எல்லாரும் போய் அங்கே உட்காந்து என்னவோ பண்ணிட்டு பேசிட்டு இருக்க மாதிரி ஆயிருக்கும். அந்த வழிபாட்டு ஸ்தலங்களா மாற்றக்கூடிய அது அந்த புனிதம் காக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது இது வரைக்கும். அந்த மாதிரி இந்த பாடல் காட்சியை நாம் காணும்போது ஒரு பெரிய ஒரு பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுது. பக்தியால் யாழ் உன்னை பலகாலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி என்று அருணகிரியார் கூறுவார். அதனால நம்ம இதை பார்க்கிற போது பக்தி நெஞ்சில் அப்படியே ஊறுகிறது. இந்த காட்சியை நாங்கள் சாமி ஒரு யாகசாலையில கும்பாபிஷேகத்தில் இருக்கும்போது நமது மதிப்புக்குரிய போட்டுகளுக்குரிய நமது சேவியன் ராஜேந்திரன் அவர்கள் இதை அப்படியே போட்டு காமிச்சார். அங்க அந்த ஒலிபெருக்கியெல்லாம் இருக்கு. அது பார்த்த போதே என்னமோ பண்ணிச்சது, ஏதோ நல்லபடியா பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம எப்ப எல்லாம் ஒரு நல்ல செயல்களை நாம செய்கிறோமோ, அது அமைகிறதோ, அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அதை புகழ்வார்கள், அதில் அப்படியே வாட்டம் முழுவார்கள். அது ஒரு கடவுள் அருள் தான். அந்த மாதிரி அதை காமிச்சிட்டு அப்புறம் அதை நம்மளை விட்டுருவாருன்னு நினைச்சேன். எனக்கு பல நிகழ்ச்சி எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் தொடர்ந்து சாமியை பார்த்துதானோ அவர் எப்படியே கூப்பிட்டுறணும்னு நினைச்சிட்டாரு. ராஜேந்திரனுக்கு நமது நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். அப்புறம் இந்த இசையமைப்பாளருடைய பங்குங்கிறது ரொம்ப போட்டுதலுக்குரியது. ஏன்னா ஒரு பாடலுக்கு இசையமைப்பாளர் தான் ரொம்ப உயிர் விட்டுகிறார். பக்கவாத்தியத்திலிருந்து பாடகருக்கு சொல்லித்தரது வரைக்கும் எல்லாம் அதை செய்திருக்கார். ஏற்கனவே பாடகர் ஓடி ஓடி உட்கலந்தன்னு சொன்னாலும் ஏற்கனவே அது உள்ள ஒரு மெட்டு அது. ஆனா அதை காட்டியும் இவருடைய உண்மையான இந்த குரல் வளத்தை, இவருடைய உண்மையான திறமையை இசையமைப்பாளர் வெளிக்கொண்டு வந்திருக்கார். அது நமது பாராட்டுகளை தெரியும். உண்மையாவே இவருடைய அந்த ஒரு பண உயர்வு பாட்டு எங்கேயாவது பாடுறதுன்னா அவருடைய இது உயர்ந்துடும். இந்த பாட்டை கேட்டதுக்கப்புறம் இதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னதுமே அவருடைய வருமானம் ஆண்டவன் அருளால உயர்த்திட்டார் இசையமைப்பாளர். எடிட்டிங்க எல்லாருமே சொன்னாங்க, அது ரொம்ப முக்கியமானது. படத்தொகுப்புங்கிறது அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தொகுப்பு. அந்த பின்னணியா அந்த இசையோடு அந்த பின்னணியை காட்டுற போது அந்த ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம் பாருங்க, அது அற்புதம். எத்தனையோ பெரியவர்கள்லாம் இந்த இந்திய மண்ணிலே வந்திருக்கிறார்கள். ஆதிசங்கர் என்கின்ற ஒரு படத்துக்கு எந்த செட்டுமே போடவில்லை. கிருஷ்ணமூர்த்தி நினைக்கிற ஒரு ஆர்ட் டைரக்டர் எந்த செட்டும் போடாம அந்த கலைக்கு உரிய அந்த இடங்களை தேர்ந்தெடுத்து அதை படமாக்கி இருப்பார்கள். அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அது மாதிரி உலக புகழ்பெற்ற எத்தனையோ இயக்குநர்கள்லாம் எவ்வளவோ காட்சிகளெல்லாம் நம் முன்னாடி கொண்டு நிறுத்தி சென்றிருக்கிறார்கள். அந்த வகையில அந்த எடிட்டிங்கை பாராட்டணும். அந்த பின்னணி வர அந்த காட்சிகளை நம்ம ரொம்ப வெகுவாக பாராட்டணும். பாடலாசிரியர் அகார உகார மகாரன்னு ரொம்ப அற்புதமா எழுதி, அது சிவனுக்கே உரிய சொல்லு. ஏன்னா வேதங்களாலையும் ஆகமங்களாலையும் சிவாகமங்கள் ஆகாராய நமக ஊகாராய நமக என்று கூறுகிறது. அது மாதிரி வேதம் ஐவூன் ரீலு சசாட்டு ஞவன நமன் அந்த உடுக்கையிலிருந்து சிவபெருமானுடைய உடுக்கையிலிருந்து வந்த ஒளியை சொல்லுகிறது. அப்புறம் பல்வேறு ஒரு சிந்தனை உடையவர்களை ஒரு இடத்துல ஒன்று சேர்த்து ஒரு நிகழ்வு பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுல ஒரு தனிச்சிறப்பு, இத்தனை புகழ்பெற்ற இயக்குனர்கள் மனம் இந்த நிகழ்வுகளில் பங்கு பெற்றது. இயக்குனர் அனைவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். பாடலாசிரியருக்கு நமது ரொம்ப வாழ்த்துக்கள். நல்ல வரிகள் அவருக்கு தோணி இருக்கு. சிவனுக்கு உரிய வரிகளாக அவர் எழுதியிருக்கார். ஏன்னா ஆ உ இம்முங்கிறது ஓங்கார தவம் என்று பெயர். ஆ
போது இந்த ஒளியை மட்டும் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு தவம். அதனால அந்த அது தெரிந்தே தெரியாமல் அவர் சிவனை என்ற போது அந்த வரிகள் எல்லாம் அவருக்கு வந்து விழுகிறது. இந்த தமிழ் பாடல் பாடுறவர்களை வந்து நம்ம வெகுவாக ஆதரிக்கணும், அவர்களை நாம் வந்து போற்ற வேண்டும். அதனால தான் ஒரு பாடலில் ஒரு கவிதையில் வந்து தமிழ் அன்னையை பற்றி ஒரு கவிஞர் சொல்லுகிறார். கதிர் வெடித்து பிளம்பியல கடல் கொதித்து சூடாற்ற முதுமை பெரு நிலப்பரப்பில் முதல் பிறப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் தருமுன் பதிமதுர பெருவெளியில் பாண்டியர்கை பார்த்தவளே, நின்னையான் வணங்குவதும் நீ என்னை வாழ்த்துவதும் அன்னை மகற்கிடையே அழகில்லை என்பதனால் உன்னை வளர்த்து வரும் உன் புகழ் சேர் தென்புலவர் தம்மை வாழ்த்துகிறேன் வாழியரோ தமிழ் புலவர். தமிழ் படித்தவன் வாழ்ந்தா தான் வந்து தமிழ் வாழும். அதனால தமிழர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறத காட்டில் அந்த மாதிரி எழுதுகிறவர்களையும் அது சொல்றவர்கள் நம்ம வந்து ரொம்ப வெகுவாக பாராட்டணும். அப்போ எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் தோணுச்சுன்னு தெரியல. நமது கலைமாமணி மங்கையரசி வந்து அந்த இதை வந்து ரொம்ப வாழ்த்தி சொல்லிட்டு போனாங்க. அவர்களை அழைத்தது 2 எங்களுடைய சேக்கிழார் ஆராய்ச்சி மையத்தினுடைய ஞான பண்ணையில் வளர்ந்த 2 பிள்ளைகள் இவர்கள். சிவ சதீஷ்குமார் அவர்களும் அன்பு சகோதரி ரேகாமணி அவர்களும். ஏற்ற மாதிரி அவருடைய மணி, எங்களுடைய பேராசிரியர் மணி அவர்கள் இங்கே வந்திருக்கார். ரேகாமணி அவர்கள் பெரிய புராணத்துக்கு எழுதின கட்டுரைக்கு சாமி வந்து வாழ்த்துறையெல்லாம் வழங்கியிருக்கார். அற்புதமாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி தேடி தேடி ஒவ்வொருத்தராக நீங்கள் கண்டுபிடிச்சு இந்த நிகழ்வில் வந்து அதை ஈடுபடுத்தி இருக்கீர்கள். அதெல்லாம் ரொம்ப வெகுவாக பாராட்டணும். என்ன இருந்தாலும் தமிழ் அன்னையை நீ என்னைய வாழ்த்துறதும் நான் உன்னைய வணங்குறதும் என்ன இருக்கு, அதில் ஒன்றும் பெருசு இல்லை. உன்னைய பாடிட்டு இருக்காங்க பாருங்க, அவர்களை வந்து நான் வாழ்த்துகிறேன், அவர்களை போற்றுகிறேன்னு சொன்ன மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு இயக்குனர்களுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் பாடகர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கணும். எத்தனையோ பெரியவர்கள் இங்கே நம்மளுக்குள்ள இருப்பாங்க, பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருப்பாங்க. அவர்களை வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்து உயர்த்தி அவர்கள் திறமையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுக்கு அது ஒரு பெரிய மனசு வேணும். அதனால இதனுடைய தயாரிப்பாளர்களை நான் ரொம்ப வெகுவாக பாராட்டுகிறேன். உங்க பரம்பரையே நல்லா இருக்கணும்னு நான் வாழ்த்துகிறேன். இது எத்தனையோ பேர்களுக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா பொருள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எண்ணங்கள்லாம் நம்ம மனசுக்குள்ளே இருந்தாலும் இவர் ராஜேந்திரன்ட்ட பேசுறப்ப எத்தனையோ கதைகளை வச்சிருக்கார். ரொம்ப பிரம்மாண்டமா சொல்றார். ரொம்ப சொல்ற போதே யாருக்கும் ஒருத்தர் இல்லாம ஒரு தனித்துவம் அவர்கிட்ட இருக்கு. அது சாமிகிட்ட நிறைய கதைகளை சொல்லி தந்தார். அது பார்க்குறப்ப என்றாவது ஒரு நாள் நீங்க எல்லோரும் அனைவரும் வாழ்த்தி இருக்கீங்க அவரை. அது மாதிரி என்றாவது நல்ல இடத்துக்கு ஒரு உன்னத நிலைக்கு வருவார். அது மட்டுமல்ல, எப்பயுமே நமது எண்ணங்கள் வந்து செயலுக்கு வந்துடும். நீங்க இடைவிடாது ஒரு எண்ணத்தை எண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த உலகில் ஒரு இடத்தை நீங்க அடையணும் அப்படின்னு நினைக்கிற போது இடைவிடாது அதை பத்தி சிந்திச்சு ஒவ்வொரு அடியாக நீங்க எடுத்து வைக்கிற போது எண்ணம் வந்து செயலுக்கு வந்துடும். அது இயற்கையா இறைவன் உங்களை ஆசீர்வதித்து அந்த உரிய இடத்துக்கு கொண்டு வந்துடுவார். யாருனாலையும் அதை தடுக்க முடியாது. நீங்க எந்த ஒரு வெற்றி பெற்ற எண்ணத்தையும் பாருங்க, அது திடீர்னு எல்லாம் வந்ததில்லை. அதையெல்லாம் உருவாக்கப்பட்டது. எங்கேயோ ஒரு குடிசை வீட்டில் இருந்த ஒருத்தர் அந்த வீட்டை கூட மேய முடியாம இருந்த ஒரு மாணவன் வந்து இதை MS உதயமூர்த்தி அவர்கள் குறிப்பிடுவார். அவர் அந்த குடியில் இருந்து கொண்டு அவருடைய எண்ணங்களை எல்லாம் வந்து அப்படியே உலகத்துக்கு பறந்த நோக்கா பல காரியங்கள் உலகுக்கு செய்யணும் என்ற போது ஒரு குறிப்பிட்ட நாளையில அவர் உலகுக்கு உதவுற மாதிரி ஒரு உன்னத நிலைக்கு அவர் வந்தார். அதனால ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என் நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள். சாமி உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறேன். நீங்கள் அனைவரும் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 என்று ஆழ்வார்கள் சொல்ல மாதிரி நீங்கள் வாழ வேண்டும். நீங்க சொல்றதெல்லாம் எங்களுக்கு காதுல விழுகுது. இருந்தாலும் பாராட்டுங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு தான் அந்த பைக்கை கொடுக்கறோம் ஒரு இருக்கு. அதனால ஆகையினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்ளுங்க அனைவருக்கும். அதை காட்டிலும் நீங்க எல்லாம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்வுல பங்கு பெற்றிருக்கீங்க. உங்களை அனைவரும் தனித்தனியா வாழ்த்து. சென்ற காலத்தில் பழுவிலா திறமும் இனி எதிர்காலத்தில் சிறப்பும் பெற்று நீங்கள் ஓங்கி வாழ வேண்டும் என்று என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய செந்தமிழ் சொக்கநாதருடைய திருவடிகளை மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி என்னுடைய இந்த சிற்றுரை நிறைவு செய்கிறேன். தெய்வீகம் வளர்க, சிவனருள் ஓங்குக.